அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். சத்யராஜ் அவர்களின் புகைப்படத்தையும் அச்சிடப்பட்ட கடிதத்தையும் பார்த்த எனக்கு இன்ப அதிர்ச்சி. ஒரு சில வினாடிகள் நான் திரைத்துறைக்குள் இருப்பது போன்ற உணர்வு தோன்றி மறைந்தது. அனைவரிடமும் புகைப்படத்தை காட்டினேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பேசினார்கள். அன்று முதல் பத்திரிகைகளில் பிரபலங்களின் முகவரிகளை தேடத் தொடங்கினேன். இது அன்று நடந்தது. சத்யராஜ் அவர்களை நாம் பார்க்க முடியுமா? அவரோடு பேச முடியுமா? புகைப்படம் எடுத்துக்கொள்ள முடியுமா? இப்படி பலவிதமான சிந்தனைகள், யோசனைகள் எனக்குள். அவர் எங்கே, நான் எங்கே? இதெல்லாம் சாத்தியப்படுமா? மனசு என்னிடமே கேள்வி கேட்டது. எனக்குள் ஒரு நம்பிக்கை. நாம் திரைத்துறைக்குள் நுழைவோம். ஏதாவது ஒரு விதத்தில் நம் கதைகள் திரைப்படமாக வெளிவரும் என்று அப்போதே எனக்குள் அசைக்க முடியாத நம்பிக்கை. இவையெல்லாம் அப்போது என் கைவசம் இருந்த கதைகளை வைத்து சொல்கிறேன். அதன் பிறகு நிறைய மாற்றங்களை கற்றுக்கொண்டேன். அதை பின்வரும் பதிவுகளில் காண்போம். 15 ஆண்டுகளுக்கு முன் சத்யராஜ் அவர்களின் புகைப்படத்தை பார்த்து வியந்து போன நான் 15 ஆண்டுகளுக்கு பின் அவர் முன்னால் அமர்ந்திருந்தது என்னால் நம்ப முடியவில்லை. ஆம், சத்யராஜ் அவர்களை நான் பணியாற்றிய வாழ்க்கை துணை இதழுக்காக பேட்டி எடுப்பதற்காக நுங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள அவரது இல்லத்திற்கு சென்றிருந்தேன். மிதிவண்டியில்தான் எங்குமே செல்வது வழக்கம். சத்யராஜ் அவர்களின் வீட்டை அடைந்ததும் இரும்பு கதவருகில் நின்றிருந்த காவலாளி என்னை விசாரிக்க நான் பொன் முருகேசன் என்று கூறினேன். என்னை உள்ளே அழைத்துச் சென்று ஒரு அறையில் அமர வைத்தார். அந்த அறைதான் வழக்கமாக சத்யராஜ் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் அறை என்பது எனக்கு அப்போது தெரியாது. 5 நிமிடங்களில் அருமையான தேநீர். அந்த அறைக்குள் அப்படி ஒரு நிசப்தம். என் பார்வைக்கு எதிரில் மாறன் படத்தில் சத்யராஜ் அவர்களின் மிகப்பெரிய புகைப்படம். அடுத்த 5 நிமிடங்களில் 6 அடி 2 அங்குலத்தில் சத்யராஜ் அவர்கள் என் முன்னால். பிரமித்து போன நான் நிமிர்ந்து அவரை பார்க்கிறேன். உள்ளுக்குள் உதறல் இருந்தது. எனக்கு மட்டுமே தெரிந்தது. உட்காருங்கள் என்று இருக்கையை காண்பித்து விட்டு எனக்கு எதிரில் அமர்ந்தார். இத்தனை வருடங்கள் திரைப்படங்களில் எத்தனை கதாபாத்திரங்களில் அவரை பார்த்த நான் அவரது உண்மையான தோற்றத்தை பார்த்து பிரமித்து போனேன். இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.